தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆனாலும் நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்று மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமியை சந்தித்து பேசினர். அவர் தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். இதனை தமிழ்நாடு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சாமி வச்சு பார்த்துருக்கோம். அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க. நாங்கள் நிச்சயமாக போராடுறோம், பண்ணுறோம். கோர்ட்லையும் நாங்கள் ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டில் நானே ஆஜராகிறேன். உங்களுக்கு எப்படி நான் கண்டுபிடிச்சி இது பண்ணிடுறேன், ரிலீஸ் பண்ணிடுறேன், ரிட்ரஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த தேவைப்பட்டுன்னு சொன்னால் இந்த சட்டத்தை அமல் பண்ணுறதுக்கோ என்ன முறையோ அதையிலையும் இந்த கட்சி ரீதியாகவே நாங்கள் செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும்னு சொன்னது எங்களுக்கு உறுதியளிக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது.